رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? லைலத்துல் கத்ர் இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்தது? இதுக்கான ஆன்சர் 1000 மாதங்களை விட. நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பங்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை. சோதனையை கொடுத்த அல்லாஹ் அதிலிருந்து மீளவும் நமக்கு பல வழிகளை கூறியுள்ளான். ஆனால் பலர் அந்த வழி தெரியாமல் பாதை மாறி போய் தங்களுடைய கஷ்டங்களை இன்னும் அதிகமாக்கி கொள்கின்றனர். உங்கள் துன்பத்தை நீக்கும் சரியான வழியை சொல்லவே இந்த வீடியோ. நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படவும், நம் தேவைகள் ஒவ்வொன்றும் மறுக்கப்படாமல் ஏற்கப்படவும், நம் அனைத்து கஷ்டங்கள் உடனடியாக நீங்கவும் அல்லாஹ் நமக்கு காட்டிய ஒரு வழி, ஒரு மிகப்பெரிய அருட்கொடை இந்த ரமதான் மாதம். இந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்துவதை பொறுத்து நம் வாழ்வாதாரம் பல மடங்காக வளரும் இன்ஷா அல்லாஹ். நாம் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு 2 நேரங்கள் இந்த மாதத்தில் உண்டு. ஒன்று தஹஜுத் நேரம், இரண்டாவது நோன்பு திறக்கும் நேரம். இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த 2 நேரங்களில் ஒரு துவாவை நீங்கள் கேட்டுவிட்டால் போதும், உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் தேவை உடனே நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் உள்ள துவா தான் இது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த வசனம் இது. இந்த வசனத்தை யார் ஓதி என்ன கேட்டாலும் அவர்களை துன்பத்திலிருந்து நான் விடுவிப்பேன் என அல்லாஹ் கூறியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வசனத்தை ஒரு முஸ்லிம் ஓதி என்ன கேட்டாலும் அதை அல்லாஹ் மறுக்காமல் தருவான் என இந்த துவாவின் சிறப்பை பற்றி கூறியுள்ளார்கள். முதல்ல அந்த வசனம் என்னன்னு சொல்லிட்டு பிறகு எத்தனை முறை ஓதுனா உங்கள் ஹாஜத்துகள் நிறைவேறும் இதை பற்றி சொல்கிறேன். முதல்ல அந்த வசனம் என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இதோட மீனிங் என்னன்னா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது அல்லாஹ்விடம் உதவி வேண்டி கேட்ட வசனம்தான் இது. ரொம்ப சிறப்பான துவா இது. இதை பற்றி நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்று சொல்ல காரணம், இந்த மாதத்தில் நீங்கள் இதை ஓதுனா எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான். ரமதான் முழு மாதமே சிறப்பு தான். அதிலும் குறிப்பாக சஹர் நேரம், அதாவது தஹஜ்ஜுத் நேரம் மற்றும் நோன்பு திறக்கும் நேரம், இந்த 2 நேரங்களிலும் கேட்கப்படும் துவா தடையில்லாமல் நிறைவேறும் என ஹதீஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த துவாவை ஓதி கேட்கும் போதும் துவாக்கள் உடனே நிறைவேறும்னு ஹதீஸ் இருக்கும். சிறப்பான இந்த நேரங்களில் சிறப்பான இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் நீங்க உதவி கேட்கும் போது எப்படி அவன் உங்கள் கஷ்டங்களை நீக்காமல் இருப்பான்? அவன் வாக்குறுதி கொடுத்த நேரங்கள் இவை. வாக்குறுதி மாறாதவன். அதனால் சஹர் டைம்ல இந்த துவாவை ஓதுங்க. அதே போல் நோன்பு திறக்கும் முன் இந்த துவாவை ஓதுங்க. உங்களால் எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் ஓதணும் என்ற ஹதீஸ் இல்லை. அதனால் விருப்பப்படி ஓதவும். ஓதி உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் அழுது கேளுங்க. என் துவா கபூல் ஆகும், அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்குவான் என உறுதியோடு கேளுங்க. இந்த ரமதான் மாதம் முழுக்க இந்த துவாவை இருக்க பிடிச்சுக்கங்க. ஒரு நாளும் ஓதாம விட்டுடாதீங்க. நிச்சயமாக இந்த நோன்பாக உங்கள் அனைத்து துன்பங்களையும் கவலைகளையும் அல்லாஹ் நீக்குவான். நீங்க கேட்டதை ஆசைப்பட்டதை அல்லாஹ் தருவான்.
நோன்பு முடிந்து பிறக்கும் ஷவ்வால் மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நிம்மதியை, சந்தோஷத்தை தருவானாக. உங்கள் தேவைகளை விரைவில் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். லைலத்துல் கத்ர் இரவை ரமதானில் எந்த நாட்களில், எந்த இரவுகளில் தேட வேண்டும்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.